அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி 3-4 2ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். பின்வரும் கோவைகளை காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. x² + 14x + 49 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கணக்கை எழுதிக்கிட்டு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எந்த முற்றுமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கணக்கை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு x² அப்படியே போட்டுக்கிறேன், ப்ளஸ் 14x அப்படியே போட்டுக்கிறேன், 49 என்பது 7² அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் a என்பது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா x, b என்பது 7. அப்போ இந்த ஃபார்முலா படி என்ன ஃபார்முலா எழுதுவோம், a² + 2ab + b² = a + b the whole square. இப்போ பார்த்தீங்கன்னா a என்பது என்ன, x² ப்ளஸ் 2 இன்ட்டு a வந்து x, b என்பது 7 ப்ளஸ் b² என்பது 7². இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ a + b போட்டுக்கோம்ல, அதே மாதிரி இங்கே என்ன வந்துடும், x, a என்பது x, b என்பது 7 the whole square. அப்போ therefore x + 7 the whole square = எப்படி எழுதுவோம், x + 7 இன்ட்டு x + 7. இதுதான் வந்து காரணிகள். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் x + 7 இன்ட்டு x + 7 என்பது காரணிகள். இது இரண்டு தான் இந்த கணக்குக்குரிய காரணிகள் ஆகும். புரிஞ்சுங்களா?